சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நான் பார்ட் 1 வீடியோவில் டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எரரே இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக அண்ட் ஸ்மூத்தாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் பேஜ் போயிட்டு ICAI.org அப்படின்ற ICAIயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க SSP போர்ட்டல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதில் நீங்கள் சைன்இன் இருக்க அந்த லாகின் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூசர் நியூ ஸ்டூடெண்ட் கிளிக் ஹியர் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது சாலுடேஷன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோட் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் OTP கொடுத்துருங்க. ஜென்ரேட் OTP கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு OTP வரும். ஸோ OTP கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட OTP சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிட் ஆகிடுச்சு, இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சப்மிட் நவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அகெயின் இதில் இருக்கக்கூடிய சாலிடேஷன், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கும். ஸோ எல்லாமே ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடியது அனதர் ப்ராசஸ். அதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் CA கோர்ஸ் இருக்கா, அந்த அப்ளை ஃபார் CA கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வயலட் கலர் ஒரு டேப் இருக்கும். அதில் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் விசிபிளாக இருக்கும். இதில் செகண்ட் டேபாக இருக்கக்கூடிய அப்ளை ஃபார் டைரக்ட் என்ட்ரி ஃபார் நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கேண்டிடேட்ஸ் பர்சனல் டீட்டெயில் இது எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக அந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், சாலுடேஷன், நேம், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், இப்போ கார்டியனாக இருந்தால் கார்டியன் நேம் அண்ட் ஃபோன் நம்பர். அது வந்து ஆப்ஷனல் தான், பிகாஸ் அது மேண்டட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் பேன் கார்டு நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், பிளட் குரூப் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மேண்டட்டரியாக இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு இருக்குது. சப்போஸ் எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அங்கே டிஃபால்ட்டாகவே நோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ அ ஸ்டாஃப் வார்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஆஃப் ICAI, அதாவது ICAIயோட எம்ப்ளாயோட ஸ்டாஃப் வார்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. நான் வந்து நோ கொடுத்துட்டேன். ICAIயோட எம்ப்ளாயோட ஸ்டாஃப் வார்டான்னு கேட்குறாங்க. நான் வந்து நோ கொடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் அப்படி ஸ்டாஃப் வார்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ICAI சப்போஸ் இதோ போஸ்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். சப்போஸ் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அகெயின் பெர்மனண்ட் அட்ரஸில் என்ட்ரு பண்ண தேவை கிடையாது, அதுவே ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி இருக்கும். நம்ம கேஸ்ட், அதாவது OBC, BC,
அந்த மாதிரி எஸ்சி அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன், ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் நாட் மேண்டட்டரி அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இப்போது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேபிளர் காலமில் உங்களோட ஹையர் செகண்டரிக்கான டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது அண்ட் ரோல் நம்பர். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர் ஆர் எக்ஸாம் நம்பர் இந்த 3 வேர்டிங்ஸில் ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் பிரிண்ட் ஆகி அது கீழே நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட் ஆர் அத்தாரிட்டி, நான் ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்ததுனால தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட் ஆர் அத்தாரிட்டி அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டுமே உங்களோட 10th மார்க் ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அவேட்டட் ஆர் பாஸ்டில் பாஸ், மார்க்ஸ் அப்டெய்னில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் ஸ்டேட் போர்ட் லெவலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு 500 தான். அண்ட் பர்சன்டேஜ் அதுவே கேல்குலேட் பண்ணிக்கும், நம்ம அங்கே கை வைக்க தேவை கிடையாது. அண்ட் சிஜிபிஏ ஸ்டேட் போர்ட் லெவலில் 10th ஸ்டாண்டர்டுக்கு சிஜிபிஏ கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸ் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அண்ட் கிளிக் ஹியர் டு அப்லோட நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ப்ரௌசன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும். அதுலேருந்து நீங்கள் கரெக்டான 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே ஆல்ரெடி அப்லோடட்னு காட்டுது. பிகாஸ் நான் 10th மார்க் ஷீட்டுக்கு பதில் வேறு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே பேனிக் ஆகாதீங்க. இந்த பேஜு கீழேயே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த சேவை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கிளிக் ஹியரை நீங்கள் யூஸ் பண்ணி மார்க் ஷீட்டை மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் இங்கே மாற்றி அப்லோட் பண்ணியிருந்தாலும் அகெயின் நான் கிளிக் ஹியர் டு அப்லோடை நான் கிளிக் தான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ரௌசர்ன்ற ஆப்ஷன் காட்டும். அந்த ப்ரௌசர் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும். அதுலேருந்து நான் கரெக்டான 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம பண்ண தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அது கீழே 12th ஸ்டாண்டர்ட் சேம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எப்படி நம்ம என்டர் பண்ணமோ அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்லோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌசர் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து 12th மார்க் ஷீட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மோட் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மோடில் உங்களுக்கு செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம சிஏ இன்டர்மீடியட் டைரக்ட் என்ட்ரியில் இந்த கேட்வே மூலியமாக நம்ம போய்க்கலாம். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதா இருந்தால் போஸ்ட் கிராஜுவேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஜி கோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் கிராஜுவேஷன் மட்டும் சூஸ் பண்ணிட்டேன். அதை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் யூஜி குவாலிஃபிகேஷன்ற ஒரு டேபிளர் இருக்கும். உங்களோட எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், நான் பிகாம், ஸோ நான் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். தென் ரோல் நம்பர், உங்களோட யூனிவர்சிட்டி ரோல் நம்பர் இருக்குள்ளே அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. போர்டு ஆர் அத்தாரிட்டி ஆர் யூனிவர்சிட்டி, உங்களோட யூனிவர்சிட்டி நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 செமஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல மந்த் அண்ட் இயரில் 6th செமஸ்டரோட மந்த் அண்ட் இயரை என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, அதாவது இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட 8th செமஸ்டரோட மந்த் அண்ட் இயரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 6 செமஸ்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போது நம்ம பாஸ்ட்டு கொடுத்துடலாம். நான் ஏன் இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னா சிஏ யார் வேணாலும் பண்ணலாம். ஈவன் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட சிஏக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட்டில். ஸோ மார்க்ஸ் அப்டெய்னடு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டில் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களோட யூனிவர்சிட்டியில் எப்படி ஓவரால் சப்ஜெக்ட் மார்க்கை கால்குலேட் பண்ணுறாங்களோ அந்த நார்ம்ஸ் படி நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல மேக்ஸிமம் மார்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டோட்டல் சிஜிபிஏ அதுவுமே உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை எடுத்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் ஆர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனில் என் அப்படி தான் டினோட் ஆயிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒய் டினோட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல என் மட்டும் தான் டினோட் ஆகணும். என் மீன்ஸ் நோ, யூ ஆர் நாட் அ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்டர், அதுதான் மீனிங். ஸோ என் தான் டினோட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஜி எப்படி அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி தான் பிஜியும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க.
அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியம் ஆஃப் ஸ்டடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எய்தர் 2 லாங்குவேஜஸ் இருக்குது, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நீங்கள் எனி ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே ஜாயின் ஃபார் கோர்சஸ் போத் குரூப், அதுதான் டிஃபால்ட்டாகவே இருக்குது. நம்மளால் அதை சிங்கிள் குரூப்புக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் வித் ஆர்டிக்கல் அதுவுமே எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் அப்லோட் பண்ண மார்க் ஷீட்டை எதுவுமே அகெயின் மாற்ற முடியாது. அதனால ஒன்ஸ் அகெயின் நம்ம அப்லோட் பண்ண மார்க் ஷீட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடுவோம். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் தான் உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லீவிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காகவே கிளிக் ஹியர் டு அப்லோட் இருக்குது. அந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழேயே உங்களுக்கு லைவ் விர்ச்சுவல் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு போத் அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பைஃபர்கேஷன்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோம், எதுக்கெல்லாம் அந்த பேமெண்ட்லாம் அவங்க பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மெம்பர்ஸ் ஜேர்னல் ₹400 ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபார் அதர்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $14 இருக்குது. திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஒன்லி 1 இயர் தான். இது ஃபுல்லுமே ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மெம்பர் ஜேர்னல் வேணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மந்த்லி ஜேர்னல் ஐசியோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம அந்த சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். டோட்டலாக 18,200 நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட் once form is submitted through OTP, the content of form cannot be changed. ஸோ நீங்கள் once again இந்த இடத்துல சப்மிட்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த பேக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஒன்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆகும். அதை எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஆர் சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபார் அபவுட் 15 days ஆர் மோர் தென் 15 days இட் கேன் பி டேக்கன். உங்களோட ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ அதை நான் இப்போ பிக்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இதில் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் ஃபார் SSB போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அதாவது யூசர் ஐடி தட் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் SRO ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஃபர்தராக SSB போர்ட்டலை நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் CA இன்டர்மீடியட் ரிஜிஸ்டர் பண்ணும் பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.